கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவ அறிந்த மக்கள் நெறைய பேர் சொல்றது என்னன்னா, "என்னால ஜெபிக்கவே முடியல. என்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவே முடியல. கர்த்தருடைய சந்நிதியில என்னால இருக்கவே முடியல. எனக்கு நெறைய தேவைகள் இருக்கு. உலக பிரகாரமான தேவைகள் இருக்கு. ஆவிக்குரிய தேவைகள் நெறைய இருக்கு. நான் இன்னும் தேவனோடு வளரணும்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் என்னால ஜெபிக்கவே முடியலன்னு" சொல்லி நெறைய விசுவாசிகள் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துல நெறைய கசப்புகள் இருக்குங்க. எரிச்சல், கோபம், விரோதம், பொறாமை, வைராக்கியம், அடுத்தவங்கள குறித்து தவறான எண்ணம், இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மால ஜெபிக்கவே முடியாதுங்க. ஆமாங்க. நம்ம அடுத்தவங்கள் மேல ஒரு தவறான எண்ணம் வைத்துக்கொண்டு, யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயோ, அதே மாரி பிள்ளைகள் மத்தியில, நம்ம ஒரு பிள்ளைக்கும் ஒரு மாரி, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாரி நம்ம நடத்துனோம்னா, அதே மாரி ஒரு சகோதரர்களுக்குள்ள, சகோதரிக்குள்ள, மாமியார் கிட்ட, மாமனார் கிட்ட, மருமகள் கிட்ட, இந்த மாரி யார்கிட்டயும் நம்ம ஒரு பகையோ, விரோதமோ, எரிச்சலோ, வைராக்கியமோ வைத்துக்கொண்டு நம்ம இருதயத்துல இருந்தோம்னா, நமக்கு அந்த ஜெப ஆவி கண்டிப்பா கொடுக்கவே படாதுங்க. ஏன்னா, அந்த ஜெபிக்கிற ஆவி நமக்கு வரணும்னா, இது எல்லாத்தையும் வெளிய எடுத்து போடணும். இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, யோனா தான். யோனா பார்த்தீங்கன்னா, கடவுள் அழகா ஒரு தரிசனத்த குடுத்து, "நீ போ, நினிவேக்கு போ. நினிவேக்கு போய் அவங்களுடைய பாவத்தை குறித்து நீ சொல்லு." அப்படின்னு சொன்ன உடனே இவரு என்ன பண்றாரு, நினிவேக்கு போகவே இல்லங்க. நினிவேவ விட்டுட்டு ஆப்போசிட்ல போறாரு. தர்சீசுக்கு போறாரு. அதாவது கடவுள் சொல்ற வேலையை கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, ஆப்போசிட்ல ஓடுறாரு. ஓடும்போது அங்க என்ன நடக்குது, கப்பல்ல போகுறாரு. கப்பல் அங்க அலையில உடையிற மாரி ஆவுது. அவர் என்ன பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் நீங்க வாசிங்களேன். யோனா 1:5 நான் அத வாசிக்கிறேன். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலிலிருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவர் பாருங்களேன், அதாவது அந்த கப்பல் உடையப்போது, தாங்கள் எல்லாரும் சாகப் போறோம்ன்னு தெரியுது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காரு. மத்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க கடவுள நோக்கி கூப்பிடுறாரு. ஆனாலும் ஒரே தேவன், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம யோனா அவர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு கசப்பு இருக்கு. நினிவே மக்கள் மேல எனக்கு ஒரு கசப்பு, வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்ப வைத்துக்கொண்டு நான் கடவுள்ட்ட கேட்டேன்னா, கடவுள் கண்டிப்பா என்னுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார்ன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவரு சாகுற நிலைமைக்கு போனாலும் அவரால ஜெபிக்க முடியல. ஜெபிக்கவும் செய்யல. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நெறைய நேரம் நம்மளும் அப்படிதாங்க. இந்த கசப்பை வைத்துக் கொண்டிருந்தோம்னா, நம்மனால ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா வசனம் அப்படிதாங்க சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு